கேரட்ஸ் ரா கேரட்ஸ் நல்லதா குக்டு கேரட்ஸ் நல்லதா? நம்ம இதில் 190% என்ன நினைப்போம், ரா கேரட்ஸ் தான் நல்லதுன்னு நினைப்போம். பட் அது உண்மை கிடையாது. அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்படியே கேரட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா எடுப்பாங்க. லைக் கேரட் வாங்குறதுக்கு ஒரு கேரட் சாம்பிள் பார்க்குற மாதிரி சாம்பிள்ஸ் சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேரட் எடுத்து அப்படியே அங்கே வாஷ் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கே, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோம்டா அப்படின்ற எண்ணம் இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா கேரட்ஸ் குக் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் அது நியூட்ரிஷியஸ். அது ஏன்னா கேரட்ஸில் பீட்டா கேரட்டினாய்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் ஒன்று சொல்லுவோம். அந்த பீட்டா கேரட்டினாய்ட்ஸ் தான் விட்டமின் ஏவா உங்கள் பிளட்டில் கன்வெர்ட் ஆகுது. அதுதான் நம்ம பாடி அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் ரா கேரட் சாப்பிட்டிங்கன்னா அந்த பீட்டா கேரட்டினாய்ட்ஸ் கன்வெர்ட் ஆக கஷ்டப்படும். விட்டமின் ஏவை கன்வெர்ட் பண்ண கஷ்டப்படும். இதே நீங்கள் குக் பண்ணிங்கன்னா எதர் பாயில் பண்ணலாம், இல்லை ஸ்டீம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் 10 ரா கேரட் சாப்பிட்றதுக்கும் ஒரே ஒரு பாயில் பண்ண கேரட் சாப்பிட்றதுக்கும் சமம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நம்ம வெஜிடபிள் எதுவுமே நம்ம எதுக்கு அது சாப்பிட்றோம், என்ன முறையில் சாப்பிட்றோம் எதுவுமே தெரியாமல் சும்மா எதையோ ஒன்று கொட்டுறோம். நம்ம டஸ்ட்பின் மாதிரி தான் நம்ம பாடியை பார்த்துட்டு இருக்கோம். லைக் பசிக்குது, ஏதோ ஒன்று எடுத்து டப்புன்னு சாப்பிட்றோம். அது ஒழுங்காக செரிமானம் ஆகிட்டா நம்ம அது எல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் கிடையாது. அதுதான் நம்ம சாப்பிட்றத நம்ம விஷமாகவே மாறுது நம்மளுக்கு. ஆக்சுவலாக தீர்வு என்னென்னா, நம்ம ஈஸியான சமைக்கிறோன்னு சொல்லிட்டு கேரட் நம்ம யாரும் சமைச்சு சாப்பிட்றதோட அப்படியே சாப்பிட்டு தான் பழக்கம். அது ஏன்னா நம்மளுக்கு ஒர்க்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம குக்கிங் குறையுதுன்னு நினச்சி நம்ம அப்படி சாப்பிட்றோம். ஆனால் அது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். நீங்கள் வாட்டு அந்த இதில் சட்டியில் போட்டுட்டு நீங்கள் வாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் செய்யலாம். அதில் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் போதும். அந்த ஹை ஹீட்டில் ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். 10 மினிட்ஸ் அதில் போனீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட் வேணுமோ, லைக் சால்ட்டு போட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதை போட்டு சாப்பிட்லாம். அதுதான் நான் சொல்ல வரேன். லைக் ரா கேரட்ஸாக சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். உங்கள் பாடியில் விட்டமின் ஏ இன்னும் நிறையா கிடைக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றத ஏன் நம்ம அந்த சத்து விஷயம் குறைச்சி சாப்பிட்ணும், சத்தை இன்னொன்று அதிகரித்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.